அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, உம்ராவுக்காக செல்வதற்கு நிறைய பேர் நியத் வச்சிருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த காணொலியை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அதாவது நிறைய பேர் மார்ச் மாதம் உம்ராவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. சில பேர் ஏப்ரல் மாதம் போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா விசா என்ட்ரி டேட்டு, எக்ஸிட் டேட்டு, எப்போ விசா நம்ம ஸ்டாப் பண்றங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க சவுதி அரசாங்கத்தின் மூலியமாக. அதனுடைய விஷயங்களை இப்ப நம்ம பார்க்க இருக்கின்றோம். அதாவது மார்ச் மாதம் 19ஆம் தேதி விசா ஸ்டாப் ஆயிடும். யாருக்கும் அதுக்கு விசா கிடைக்காது. மார்ச் மாதம் 19ஆம் தேதி 2026 மார்ச் 19, 2026 விசா க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு பிறகு யாரும் விசா அடிக்க முடியாது. அப்போ யாரெல்லாம் உம்ராவுக்கு போன நியத் வச்சிருக்கீங்களோ அவங்களுடைய புக்கிங்கை முன்கூட்டி கொடுத்து அவங்க விசா அடிப்பதற்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சேஃபா உம்ராவுக்கு போயிட்டு வர முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, யாரெல்லாம் உம்ரா விசா அடிச்சிருக்கீங்களோ, டிராவல்ஸ் மூலமா போறீங்களோ அல்ல தனிப்பட்ட முறையில போறீங்களோ, அவங்களுக்கு சவுதி உள்ள என்ட்ரி உள்ள நுழைவதற்கு உண்டான தேதி ஒன்று, கடைசி தேதி ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி 2026, அந்த ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள்ள அவங்க சவுதிக்குள்ள உள்ள போயிடணும். 2ஆம் தேதி கடந்துருச்சுன்னா அதுக்கடுத்து அவங்க உள்ள நுழைய முடியாது. விசா இருந்தாலும் அவங்க உள்ள போக முடியாது. டிக்கெட்டும் போயிடும், விசாவும் போயிடும். அதனால இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நம்ம சேஃப் ஜோன்ல சிறப்பான முறையில் உம்ரா செஞ்சுட்டு ரிட்டர்ன் வர முடியும். அடுத்து இப்ப யாரெல்லாம் உம்ராவுக்கு உள்ள போயிட்டான் சவுதி உள்ள, இப்ப எக்ஸிட் டேட்டு எந்த டேட்டுக்குள்ள வெளியே வரணும்னு அதையும் அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது ஏப்ரல் 18ஆம் தேதி 2026, ஏப்ரல் 18ஆம் தேதி எல்லா ஹாஜிமார்கள், அதாவது உம்ராவுக்கு போயிருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் வெளியே வந்துடணும். ஏன்னா இந்த ஏப்ரல் மாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் எல்லாம் உள்ள வருவாங்க, என்ட்ரி அடிப்பாங்க. ஸோ அந்த நேரத்துல உம்ரா பேசஞ்சர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் எக்ஸிட் ஆயிரும், வெளியே வந்துடணும். அப்ப 3 விஷயங்கள் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். உம்ரா விசா அடிப்பதற்கு உண்டான கடைசி தேதி மார்ச் மாதம் 19ஆம் தேதி. இரண்டாவது, யாரெல்லாம் விசா அடிச்சிருக்கிறீங்களோ அவங்க சவுதி உள்ள நுழைவதற்கு உண்டான கடைசி தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி. யாரெல்லாம் சவுதி உள்ள போயிட்டோமோ, உம்ரா செய்ய போயிருக்கிறோம், இப்ப எக்ஸிட் ஆகணும், அவங்களாம் ஏப்ரல் 18ஆம் தேதிக்குள்ள எக்ஸிட் ஆயிடணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மார்ச் மாசம் 19ஆம் தேதி விசா ஸ்டாப் பண்ண போறாங்கன்னா ஒரு 4 நாள் முன்னாடியே நம்ம விசாலாம் அடிச்சு வச்சுக்கணும். ஏன்னா அந்த 2-3 நாள்ல என்ன பிரச்சனையும் வரும் நமக்கு தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது, ஏப்ரல் 2ஆம் தேதி நம்ம உள்ள நுழையணும்னு சொன்னா கரெக்டா ஏப்ரல் 2ஆம் தேதி நம்ம டிக்கெட் போடக்கூடாது. ஒரு 2-3 நாள் முன்னாடி பிஃபோராவே நம்ம டிக்கெட் எல்லாம் போட்டு உள்ள என்ட்ரி அடிச்சிடணும். ஏன்னா அந்த 2-3 நாள்ல என்னென்ன சிஸ்டம் மாறுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால எப்பவுமே சேஃப் ஜோனா உள்ள போயிட்டு வர்றது நமக்கு சிறந்தது. அதே மாதிரி ரிட்டர்ன் டேட் 18ஆம் தேதி கொடுத்துருக்காங்களா, ஒரு 2-3 நாள் முன்னாடியே நம்ம நாட்டுக்கு வர மாதிரி டிக்கெட்டை போட்டுக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரெல்லாம் உம்ராவுக்காக நீயத் வைத்திருக்கின்றார்களோ, யாரெல்லாம் வக்கீலே, எல்லா மக்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் உம்ரா செய்யக்கூடிய அந்த தௌஃபீகை, அந்த கிருபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல்வானாக. அனைத்து மக்களுக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல்வானாக. நமது ஹலாலான ஹாஜத்துகளையும் தேவைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிபூரணமாக ஆக்கி அருள் செய்வானாக. கடன் இல்லாத வாழ்க்கையும் கலிமாவுடன் மரணத்தையும் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.